கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த 2026 தேர்தலை மையப்படுத்தி பல காணொலிகள் வெளியிட்டு வரோம். முக்கியமா பார்த்தோம்னா திமுக கூட்டணி எத்தனை தொகுதிகள் வென்று ஆட்சி அமைக்கின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வெளியிட்டிருந்தாலும் தற்போது மதுரை அரசியலும் பேசுபொருளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா மதுரையை சார்ந்த பல்வேறு முன்னணி தலைவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் திமுக வழங்க மாட்டேன்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட எழுதுவதை நம்ம பார்க்கலாம். முக்கியமா பார்த்தோம்னா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கூடிய வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியில களமாடி கொண்டிருக்காங்க. முன்னாள் திமுகவினுடைய இளைஞரணி மாணவர் உரிமையில பொறுப்பு வைத்திருந்தாங்க. முக்கியமா பார்த்தோம்னா பசும்பொன் பாண்டியன் அவர்களுக்கு தொடர்ந்து மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல சமத்துவம் மதநலக்கத்தை பேணக்கூடிய வகையில இருப்பவருக்கு ஏன் திமுக அரசு சீட்டு வழங்க மறுக்கிறது, இது யாரோட கட்டுப்பாட்டுல மதுரையில உள்ள திமுக இருக்கின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? மதுரை மாவட்ட திமுக பொறுத்தவரை நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தயவு செய்து நீங்க கல யதார்த்தத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மதுரை மாவட்ட திமுக நான் எப்படி சொல்ல விரும்புறேன்னா, நீங்க மதுரை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தயவு செய்து நீங்க பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர், மதுரை மாவட்ட அமைச்சர், அவங்கள பத்திலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க தொகுதியில நில்லுங்க, நீங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்க, மக்கள் முடிவெடுப்பான் யாரை ஜெயிக்க வைக்கணும் யாரை தோக்க வைக்கணும்ன்றது. ஆனா நீங்க வீக்கான கேண்டிடேட்டை தயவு செய்து போடாதீங்க மதுரையில. நான் சீரியஸாவே நான் சொல்றேன். நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க விரும்புறேன். ஏன்னு நான் சொல்ல விரும்புறேன், மதுரை மாவட்டத்தை நீங்க வெற்றி பெறணும்னா நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து ஒரு வேட்பாளராக நீங்க இருக்கணும். நீங்க தேவேந்திர குல வெள்ளாளராக இருக்கட்டும், பறையர் சமூகமா இருக்கட்டும், அதுக்கடுத்து முக்குளத்தூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய கள்ளர் மறவர் அகமுடையார் சமூகமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருந்ததியர் சமூகமா இருக்கட்டும், அதுக்கடுத்து நீங்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இப்படி எல்லா செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, ஒட்டுமொத்த மதுரை பாப்புலேஷனுமே இப்ப நான் சொன்ன இந்த சமூகங்கள் தான். இந்த சமூகங்களோட பயணமானவங்களா இருக்கணும், அவர்கள் விரும்புவர்களா இருக்கணும், அவர்களுக்கு பரிச்சயமானவர்களா இருக்கணும், அறிமுகமானவர்களா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சமூகத்துடைய பிரச்சனைகள் நான் சொன்ன இவங்க எல்லாரோட பிரச்சனைகளையும் கலந்து கொண்ட நபரா இருக்கணும், போராட்டத்துல இருந்தவங்களா இருக்கணும், போராளியா இருக்கணும், கள வீரரா இருக்கணும், செயற்பாட்டாளராக இருக்கணும். இப்படி பன்முகத்தன்மை உள்ள நபரா இருந்தாதான், களப்பணியாளரா இருந்தாதான், ஒரு அரசியல்வாதியா இருந்தாதான் நீங்க மதுரையில வெற்றி பெற முடியும். ஏன்னா சும்மா நான் எனக்கு காசை கொடுப்பேன், நான் அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், பரிசு கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன், அந்த நேரத்துல மக்களுக்கு ஏதாவது செஞ்சா ஓட்டு போடுறேன் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா அது கள யதார்த்தத்துல நீங்க வெற்றி பெற முடியாது, அது களத்தில் பிரதிபலிக்காது. இதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். மதுரை மாவட்ட திமுக தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா கள யதார்த்தம் மதுரையில ரொம்ப மோசமா இருக்கு. நான் ஓப்பனாவே நான் வெளிப்படையாவே நான் பேசுறேன். ஏன்னா இதை தயவு செய்து அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மதுரை மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி அவர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு நீங்க எல்லாருமே வெற்றி பெறணும், நீங்க எல்லாரும் அமைச்சராகணும், நீங்க சட்டமன்றத்துக்கு வரணும், நீங்க எல்லாருமே ஏன்னா நீங்க அரசியல்ல மாபெரும் வெற்றிகளை குவிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் அந்த காலனியை நான் வெளியிடுறேன். தயவுசெய்து மதுரை மாவட்ட திமுக புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து நான் ஏன் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களுடைய கேண்டிடேச்சரை மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வெள்ளாளர்கள், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பறையர் சமூகமா இருக்கட்டும், அதுக்கடுத்து இந்த நான் சொல்ற இந்த லிஸ்ட் ஆஃப் இந்த இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அகமுடையார், கள்ளர், மறவர், அதுக்கடுத்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் அனைவருக்கும் பரிச்சயமான வேட்பாளராக இருக்கணும். அவர்கள் அதிருப்தி இல்லாமல் அவர்கள் வெறுப்பை நாம் சம்பாதிக்காத வேட்பாளராக இருக்கணும். தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து போகக்கூடிய வேட்பாளராக இருக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், கூட்டணி கட்சிகளை மதிக்கக்கூடிய வேட்பாளராக நீங்க இருக்கணும். புரியுதுங்க உங்களுக்கு? கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய விசிகாவா இருக்கட்டும், நீங்க இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், சிபிஐஎம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் அனைவருமே மதிமுக எல்லா கூட்டணி கட்சியும் அரவணைத்து அவர்களிடம் நட்பெயர் பெற்ற, அவர்களிடம் நல்ல மரியாதையை பெற்ற வேட்பாளராகவும் இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா எடுத்து விடுறேன் இந்த இடத்துல. நீங்க எஸ்ஐஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமான வாக்குகள் குறைஞ்சிருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐஆருக்கு முன்னாடி வேற வாக்கு ஓட் பேங்க் வேற, எஸ்ஐஆருக்கு அப்புறம் ஓட் பேங்க் வேற. இன்னொரு விஷயம், மதுரை மாவட்டத்துல நீங்க சைமன் செபஸ்டியன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, தாவேகா விஜயோட கட்சி, அதுக்கடுத்து சசிகலாவுடைய அணி, அடுத்து இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணி வெளியே போயிருச்சு, யார் வேல்முருகனோட கட்சி, அந்த கட்சி, இவங்க எல்லாருமே ஓட்ட கடுமையா உடைப்பாங்க. முக்குளத்தூர் ஓட்ட உடைப்பாங்க, தேவேந்திர குல வெள்ளாளர் ஓட்ட உடைப்பாங்க, அதுக்கடுத்து பறையர் சமூகத்தோட ஓட்ட உடைப்பாங்க, அருந்ததி சமூகத்தோட ஓட்ட உடைப்பாங்க, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் அனைவருடைய ஓட் பேங்க் இவங்க எல்லாம் உடைக்க போறாங்க. பல கூற உடைக்க போறாங்க. ஓட்டுகள் சிதற போகுது. அப்படியே கன்சாலிடேட்டா ஓட் பேங்க் திமுக வரும். தயவுசெய்து பகல் கனவு காணாதீங்க.
தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 2021 தேர்தல் வேற, 2011 தேர்தல் வேற, 2016 தேர்தல் வேற, தரவுகளோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பகல் கனவு காணாதீங்க. அது உங்களுக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும், உங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். ஏன்னா இப்ப இவ்வளவு பேர் உடைக்கிறாங்க, அடுத்து அதிமுக உடைக்கும், என்டிஏ உடைக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. அப்ப இந்த ஓட்டுகள் ஒருங்கிணையணும்னா அதுக்கு தான் நான் சொல்றேன், பசும்பொன் பாண்டியன் அவர்களுடைய களப்பணி தேவை, அவருடைய கள வேலை தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரை மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. மதுரை மாவட்ட மக்களுக்கு நல்ல பரிச்சயமான நபரு, கள போராளி, கள வீரர் தெரியும், போராட்டக்காரர் தெரியும், மக்கள் பிரச்சனை அனைத்துக்கும் போகக்கூடியவர். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுங்க. திமுக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் யாரும் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும் யார் யார் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் திமுக இருக்கிறாங்க, எவ்வளவு களப்பணி செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி கேண்டிடேட் நீங்க போடுங்க, எம்எல்ஏ கொடுங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு இதை நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மதுரை மாவட்ட திமுகவுக்கும், மதுரை மாவட்ட திமுக உடைய செயலாளருக்கும், மாவட்ட செயலாளருக்கும், அமைச்சருக்கும், அதுக்கப்புறம் திமுக தலைமைக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. இன்னொரு விஷயம், பசும்பொன் பாண்டியன் கேண்டிடேட் நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறேன்னா, ஈழத்தமிழர் போராட்டத்துல அவர் போராட்டத்தோட யார் போராடி இருக்கா நான் கேட்கிறேன். செல்வா அவர்கள் கைது செய்யப்பட்டவர். அவரு முன்னாள் மதுரை மாவட்ட செயலாளர் இருந்தக்கூடிய தாவூத் அவர்களோடு ஒரு பயணமானவர். தென்மண்டல திமுக அமைப்பு செயலர் SS தென்னரசு அவர்களோடு, சிறுகதை மன்னர் SS தென்னரசு அவர்களோட அவர் பயணமா இருக்கிறாரு. இலங்கை தமிழர் போராட்டத்துக்காக பாத்தீங்கன்னா, ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மாணவர் பருவத்துல பள்ளியில படிக்கும் போது ஒரு கைது செய்யப்பட்டவர், பள்ளியில கல்லூரியில படிக்கும் போது ஒரு கைது செய்யப்பட்டவர், சட்டக்கல்லூரியில படிக்கும் போது. அதுக்கடுத்து இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு அவ்வளவு போராடி இருக்கிறாரு அவர் என்ன மதுரை மாவட்டத்துல. அதுக்கப்புறம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் என்ன, அதுக்கடுத்து இந்த மாதிரி சாண்ட் மைனிங்கா இருக்கட்டும், மணல் கொள்ளையா இருக்கட்டும், அதுக்கடுத்து கிரானைட் பிரச்சனைகளா இருக்கட்டும், இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு பசும்பொன் பாண்டியன் அவ்வளவு போராடி இருக்காரு களத்துல. ஏன்னா அவர் மேல மக்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு, நல்ல ஒரு இது இருக்குது அவர் மேல, நல்ல ஒரு மரியாதை மக்களுக்கு இருக்குது, மதுரை மக்களுக்கு. மதுரை மக்கள் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏவாக களமிறங்குவதை மக்கள் விரும்புறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மதுரை மேற்கு தொகுதியில நீங்க செல்லூர் ராஜா வீழ்த்துவதற்கு நீங்க என்ன கலப்பணி செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க மதுரை மாவட்ட திமுக என்ன கலப்பணி செஞ்சிருக்கீங்க செல்லூர் ராஜா வீழ்த்துவதற்கு? நீங்க சொல்லுங்க. நீங்க திருப்பூர்ல என்ன கலப்பணி செஞ்சிருக்கீங்க, சோழவந்தன்ல என்ன கலப்பணி செஞ்சிருக்கீங்க, மதுரை வடக்குல என்ன கலப்பணி செஞ்சிருக்கீங்க, மதுரை தெற்குல என்ன கலப்பணி செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க மதுரை மத்திய தொகுதியில என்ன கலப்பணி பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த கலப்பணியுமே மதுரை மாவட்ட திமுக எஃபெக்டிவா பண்ணல, அதுதான் உண்மை. நான் கலை யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கேன். என்டிஏவும் பாஜகவும் அதிமுகவும் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா செல்லூர் ராஜா நேரத்தை பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு மதுரை மேற்குல. ஏன்னா அவ்வளவு கலப்பணி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க. ஏன்னா அதிமுக என்டிஏ கூட்டணி, எங்களுக்கு திமுக வெற்றி பெறணுங்க. நான் ஓபனா நான் சொல்றேங்க, திமுக மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி மதுரையில் 10 தொகுதி வெற்றி பெறணும், அதான் என்னுடைய விருப்பம். ஆனா களத்தில் நீங்கள் எந்த வேலையும் செய்யலை என்பது உண்மை. இதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. வலிமையான வேட்பாளர் நீங்க நிப்பாட்ட மாட்டீங்க. பசும்பொன் பாண்டியன் தோழர் ஏன் நான் நிப்பாட்ட சொல்றேன்னா, அவரை நீங்க நிப்பாட்டினீங்கன்னா, மதுரை மேற்குல நிப்பாட்டினீங்கன்னா செல்லூர் ராஜ் கண்டிப்பா வீழ்த்த முடியும் நம்மளால. செல்லூர் ராஜ் உறுதியா வீழ்த்தப்படுவார். பசும்பொன் பாண்டியனை நீங்க நிப்பாட்டினீங்கன்னா செல்லூர் ராஜ் மதுரை மேற்கில் வீழ்த்தப்படுவார். மற்ற தொகுதிகளிலும் சூறாவளி பிரச்சாரத்தை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக மதுரையில் 10 தொகுதியுமே திமுக வெற்றி பெறும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன கேட்கறேன்னா, மதுரையில யாருங்க ஸ்ட்ராங்கான பிரச்சாரக்காரர் யாரோ இருக்காங்களாங்க திமுக? நான் கேட்கிறேன், ஸ்ட்ராங்கான மேடை பேச்சாளர்கள், தரவுகளோடு பேசக்கூடியவர்கள், ஏன்னா ஒரு அதிரடி தடாடியா பேசக்கூடியவர்கள், மக்கள்கிட்ட போய் எளிதில் ரீச் ஆகக்கூடிய வேட்பாளர்கள் யார் இருக்கிறா, யார் பேச்சாளர்கள் யார் இருக்கிறா, சமூக செயற்பாட்டாளர்கள் யார் இருக்கிறா, கள போராளிகள் யார் இருக்கிறா சொல்லுங்க. நீங்க யாரோ ஒருத்தர் மேடையில நீங்க மதுரை மக்களை கவரும் விதமா பேசக்கூடிய யார் இருக்கிறா? நலத்திட்டங்கள் எடுத்து கொண்டு போய் பேசுறீங்களா மக்கள்கிட்ட? மக்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் நீங்க பேசுறீங்களா? திமுக செய்த சாதனையில கொண்டு போய் யாராவது பேசிட்டு இருக்கீங்களா? யாருமே நீங்க மேடையில பேச மாட்டீங்க. பிரச்சாரமே எஃபெக்டிவா நீங்க பண்ண மாட்டீங்க. களப்பணியே நீங்க பண்ண மாட்டீங்க. இது என்டிஏக்கும் அதிமுகவும் பாஜகவுக்கும் சாதகமா போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. எனக்கு ஓபனாவே நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே மதுரையில 2021 5 தொகுதிகள் திமுக தோத்துருக்குது. கரெக்டா நான் சொல்றது? 5 தொகுதியில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு பாடம். 2021 ஏடிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சிங்க, ஒரு ஆளுங்கட்சியா இருந்த ஏடிஎம்கேக்கு. அதுலயே நீங்க 5 தொகுதி தோத்து போனீங்க. அப்ப இப்ப நிலைமை என்னன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா அதுக்கடுத்து மதுரை மாவட்ட திமுக தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இதை. ஏன்னா திண்டுக்கல் மாவட்டம் நான் சொல்றேன், எல்லா மாவட்டம் நான் சொல்றேன். இன்னும் பல விஷயங்கள் நான் ஓபனா பேச வரும்ல. நான் மரியாதை நிமித்தமா நான் அதை கடந்து போக பாக்குறேன். நான் இன்னும் ஆதாரம் கூட என்னால அம்பலப்படுத்த முடியும். மதுரை மாவட்ட திமுக என்ன நிலைமையில இருக்குது, திண்டுக்கல் மாவட்ட திமுக என்ன நிலைமையில இருக்குது, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. ஆனா நான் பேச விரும்பல. எனக்கு திமுக வெற்றி பெற வேண்டும். மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும். துணை முதலமைச்சராக நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும். மீண்டும் திமுக 10 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் பேசிட்டு இருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மதுரை மாவட்டத்துல திமுக நீங்க மக்கள்கிட்ட போய் நீங்க சந்திக்கிறதே கிடையாது. மக்கள் பிரச்சனை கேட்கறதே கிடையாது. மக்கள்கிட்ட போய் பேசுறதே கிடையாது. தெருமுனை கூட்டங்கள் போடுறதில்ல, பிரச்சார கூட்டங்கள் போடுறதில்ல, ஒரு தரவுகளோட நீங்க எதுவும் பேசுறது இல்ல, ஆட்சியோட நல்ல சாதனைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பதில்ல. ஏன்னா மதுரையில திருப்பரங்குன்ற மேட்டரை பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்களா? நீங்க ஏதாவது மதுரை பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசுறீங்களா? பாஜக RSSம் என்டிஏவும் சனாதன சங் பரிவார் கும்பலும் RSS பிஜேபியும் 3% பார்ப்பன பிராமண கும்பலும் இந்து சூத்திர கொத்தடிமைகளும் மதுரை மாவட்டத்துல அவ்வளவு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கான்.
சீரியஸா நான் சொல்றேங்க, மதுரை மாவட்டம் முழுக்க அவன் பயங்கரமா சூறாவளி மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் களத்துல. அவ்வளவு பணத்தை செலவு பண்றான், அவ்வளவு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாம் வந்து விழித்துக் கொள்ள வேண்டும், நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். பசும்பொன் பாண்டியன் தோழர் போன்ற கள வீரர்களை, செயல் வீரர்களை, மூத்த முன்னோடிகளை நாம் வந்து அரவணைக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை வந்து நாம் வந்து ஒருங்கிணைக்க வேண்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். மதுரையில திமுக 10 தொகுதியும் ஜெயிக்கணும். பசும்பொன் பாண்டியன் தோழர் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், அவரும் ஜெயிக்கணும். அமைச்சர் மூர்த்தி அவர்களும் ஜெயிக்கணும். புரியுதா உங்களுக்கு? தளபதி அவர்களும் ஜெயிக்கணும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே ஜெயிக்கணும், நீங்க எல்லாரும் சட்டமன்றத்துக்கு வரணும், நீங்க எல்லாம் அமைச்சர் ஆகணும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க தயவு செய்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை புரிந்து கொள்ளுங்கள். வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் களத்துல. ஏன்னா அவர் வந்து அனைவருக்கும் பரிச்சயமான நபரா இருக்கிறாரு. தெரியாமலா இருக்கும் என்ன தோழர்? நீங்க சொல்ற கருத்து திமுக தலைமைக்கு தெரியாமலா இருக்கும். இல்ல அதுதான் நான் சொல்றேன்ல, நான் வந்து இப்ப நான் திமுக தலைமைக்கு நான் வந்து அறிவுறுத்துறேன். நான் தரவுகளோட பேசிக்கிட்டு இருக்கேன், சாட்சியோட பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து பல வேட்பாளர்கள் வந்து நேர்காணலுக்கு வந்திருக்காங்க, பல வேட்பாளர்கள் வந்து தன்னுடைய இதை கொடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து நான் யார் பெயர் சொல்ல நான் விரும்பல. ஏன்னா நான் யாரையும் ஆதரிக்க விரும்பல, யாரை எதிர்க்கவும் நான் விரும்பல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்து விடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா பெரும்பான்மை வேட்பாளர்கள் வந்திருக்கிறாங்க, நம்ம 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 நேர்காணலுக்கு வந்திருக்கிறாங்க, அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறாங்க, சென்னை வந்திருக்கிறாங்க. ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் மக்களிடம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ரீச் இல்ல. அது நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மதுரை மாவட்ட மக்களை பொறுத்தவரை அவன் வந்து களப்பணி செய்யறானா, வேலை செய்யறானா, களத்துல நம்ம ரீச் ஆறானா, நம்மகிட்ட வந்து பேசுறானா, களத்துல அவன் என்ன செயல் வீரனா இருக்கிறான், எப்படிப்பட்ட போராளியா இருக்கான், போராட்டக்காரனா இருக்கான், நமக்கு என்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறான், எல்லா சமூகத்தையும் எல்லா ஜாதியும் அரவணைக்கிறானா, எல்லா மத மக்களையும் அரவணைக்கிறானா, எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைக்கிறானா, எல்லாமே இருக்கு தோழர். நீங்க சும்மாலாம் வந்து நீங்க வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? கூட்டணி கட்சியில அவங்களோட பெயர் என்ன, அவங்க இமேஜ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதனாலதான் நான் வந்து பசும்பொன் பாண்டியன் தோழர் நான் ஏன் வந்து இவ்வளவு நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லார் மத்தியிலுமே அவர் நல்ல பெயர் இருக்குது. அதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க அவரை வந்து களமிறக்கினால் நம்ம மதுரை மாவட்ட 10 தொகுதியும் வாரி சுருட்டிடுவோம், நம்ம திமுக வெற்றி பெற்று விடும். அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் வந்து உளவுத்துறை கவனத்துக்கும் கொண்டு வரேன், பெண் நிறுவன கவனத்துக்கும் கொண்டு வரேன், திமுக தலைமையோட கவனத்துக்கும் கொண்டு வரேன். ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சரோட கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சியினரும் வேலை பார்க்கணும். மதுரை மாவட்ட மக்களுடைய ஒருங்கிணைப்பு நமக்கு தேவைப்படுது, அனைத்து சாதி மக்களுடைய ஒருங்கிணைப்பு நமக்கு தேவைப்படுது. எனக்கு திமுக 10 தொகுதி ஜெயிக்கணுங்க. அதுக்கு தாங்க நான் பசும்பொன் பாண்டியன் தோழர் ஆதரிச்சுட்டு இருக்கேன். அவருக்கு ஆதரவா நான் ஊடகத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு ஆதரவா வந்து நான் ஊடகத்துல வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். 10 தொகுதி வெற்றி பெறுவதற்கு ஒரு வலிமையான கேண்டிடேட் நமக்கு தேவை. சும்மா வந்து யாரையும் போட்டு நம்ம ஜெயிச்சிட முடியாது. வலிமையான கேண்டிடேட் இருந்தா 10 தொகுதி ஜெயிக்க முடியும். ஏற்கனவே 5 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். திண்டுக்கல்லையும் நம்ம பல தொகுதி இழந்திருக்கிறோம் 2021. நான் சில விஷயங்கள், சில உள்ளடி வேலைகள், உள்குத்து வேலைகள் நான் ஓப்பனா பேச விரும்பல, அதை நான் கடந்து போறேன் மரியாதையா. எனக்கு வந்து திமுக வெற்றி பெறணும். தயவு செய்து மதுரை மாவட்ட திமுக புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாருமே வெற்றி பெறணும். 10 தொகுதி நீங்க வெற்றி பெறணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அதற்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பசும்பொன் பாண்டியன் தோழருடைய பங்களிப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு நீங்க சீட்டு கொடுங்க, உறுதியா வெற்றிங்க. மதுரை மேற்கு தாங்க நான் சொல்லுவேன், மதுரை மேற்கு தான் நீங்க கொடுக்கணும், பசும்பொன் பாண்டியன் அவருக்கு கொடுக்கணும். மதுரை மாவட்டம் எந்த மாவட்டம் கொடுத்தாலும் ஜெயிப்பார் அவர், எந்த தொகுதி கொடுத்தாலும். மதுரை மேற்கு கொடுத்தா செல்லூர் ராஜை நாம் வீழ்த்த முடியும். என்டிஏ அதிமுகவை சேர்ந்த சனாதன சங் பரிவார் கும்பலை சேர்ந்த வேட்பாளர்கள் அனைவரும் 10 தொகுதியிலுமே மதுரையில வீழ்த்தப்படணும். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 10 தொகுதியிலுமே அதிமுக என்டிஏ வீழ்த்தப்படணும். அதற்கு யார் யாரெல்லாம் நமக்கு பலமா இருக்காங்களோ எல்லாரையும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்குதான் நான் சொல்றேன், பசும்பொன் பாண்டியன் அவர்களை பயன்படுத்தணும். மதுரை மாவட்ட திமுக தலைமை அதை பயன்படுத்தணும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வழக்கறிஞர் அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்களை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் களத்தில். நம்ம வெற்றி பெறணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நான் போன நேர்காணலே கொடுத்திருந்தேன், பசும்பொன் பாண்டியன் தோழர்களுடைய பங்களிப்பை நான் கொடுத்திருந்தேன். எவ்வளவு வந்து அவர் பங்களிப்பு செஞ்சிருக்காரு மதுரை மாவட்டத்துக்கு, மதுரை மாவட்டம் திராவிட அரசியலுக்கு, அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய அரசியலுக்கு எவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்காரு நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இந்த நேர்காணலையும் நான் சொல்றேன், மதுரை மாவட்ட திமுக மேலேயோ, ஏன்னா அமைச்சர்கள் மீதோ, மதுரை மாவட்ட செயலாளர் மீதோ நான் குற்றம் சுமத்தவோ, நான் வந்து யாரையும் சாடவோ, நான் யாரையும் தாக்கி பேச நான் விரும்பல. நீங்கள் அனைவருமே வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் சாதகமான நபரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். நீங்க என்ன சொல்றேன்னா, இன்னொன்னு சொல்றேன், எல்லா சமூக கூட்டணி கட்சிகள், எல்லா சமூக மக்களுடைய அரவணைப்பும், அங்கீகாரமும், ஒருங்கிணைப்பும், வாக்கும் நமக்கு தேவை. யாருக்கா நம்ம மீது வெறுப்பு இருந்து, நம்மளை பிடிக்காம இருந்து, நம்மளை வந்து நேசிக்காம இருந்து, நமக்கு வாக்கு செலுத்தலைன்னா நம்ம படுதோல்வி அடைவோம்ன்றதை மறந்துடாதீங்க தயவுசெய்து. இன்னொன்னு நான் சொல்றேன், 100 ஓட்டு, 50 ஓட்டு, 10 ஓட்டுல கூட தோத்து போவோம். தயவுசெய்து மறந்துடாதீங்க நீங்க. அதே மாதிரி 100 ஓட்டு, 50 ஓட்டு, 10 ஓட்டுல கூட நம்ம ஜெயிச்சிருவோம். அப்ப நம்ம பலமான சக்திகளை நம்ம பயன்படுத்தணும் தேர்தல் களத்துல. அதுக்காக இன்னமும் நான் சொல்றேன், அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன், வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களை திமுக பயன்படுத்துவதன் மூலமாக மதுரையில் இருக்கக்கூடிய 10 தொகுதியிலுமே திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா
வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் போன்ற வலிமையான வேட்பாளர்களுக்கு எல்லா சமூகத்திலுமே மரியாதை இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, வாக்கு வங்கி இருக்குது. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆதரிப்பார்கள். எல்லா ஜாதிக்காரனும் வேலை பார்ப்பான், எல்லா மதத்தை செஞ்சவன் வேலை பார்ப்பான், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர்கள் எல்லாரும் வேலை பார்ப்பான். ஆகையால் நம்முடைய வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாகும் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், கடைசி இறுதியா நான் பதிவு பண்ணிடுறேன். மதுரை மாவட்ட திமுக நீங்க பிரச்சாரத்துல ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நீங்க பிரச்சாரத்துல ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்க. பேச்சாளர்கள் வலிமையான பேச்சாளர்களே கிடையாது. மக்கள்கிட்ட நீங்க போய் சேரவே இல்லை. ஏன்னா நீங்க வந்து திமுக நம்மளுடைய ஓட் பேங்க் மட்டும் நம்பி இருக்கிறீங்க. அப்படி கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஓட் பேங்க் சிதறி இருக்குது. எல்லா சமூக ஓட் பேங்க், சிறுபான்மையினர் ஓட் பேங்க், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லா ஓட் பேங்க், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஆதிக்க சாதிகள் எல்லாரோட ஓட் பேங்குமே சிதறி போய் கிடக்கு. என்ன களத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. களத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தணும். வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்களுடைய பங்களிப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதியும் திமுக வெற்றி பெற செய்யும். இல்லை என்றால் நாம் வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தயவு செய்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கோரிக்கையாக, ஒரு வேண்டுகோளாக நான் வந்து என்னுடைய தரவுகளை, என்னுடைய ஆதாரங்களை நாங்க பதிவு செய்யறேன். இன்னொரு விஷயம், நான் வந்து இன்னமும் தரவுகளை நான் பகிர நான் தயார் என்ற எல்லா ரிப்போர்ட் நான் வச்சிருக்கிறேன். ஒட்டுமொத்தமா ஆய்வு பண்ணி வச்சிருக்கேன். மதுரை மாவட்டத்தில் ஓட் பேங்க்ல இருந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம், எஸ்ஐஆருக்கு முன்னாடி எப்படின்றது, அப்படி இப்ப நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கிறோம், எதனால வீக்கா இருக்கிறோம், என்னென்ன காரணங்கள் எல்லாமே என்ற தரவுகள் இருக்குது. நான் இன்னமும் அமலப்படுத்தி பேச விரும்புறேன். தயவு செய்து உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். சரியான பாதைக்கு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். திராவிடம் வெல்ல வேண்டும், தந்தை பெரியார் வெல்ல வேண்டும், திராவிட கருத்தியல் வெல்ல வேண்டும், திமுக வெல்ல வேண்டும், திராவிட மாடல் வெல்ல வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஓகே சார், பல்வேறு கருத்து நன்றி. நன்றி.